லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காலையில 5:45 பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளைய காலைக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும், குளிக்கணும். வீட்டுக்குள்ள வந்து 6 பேர் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. கல்யாண மண்டபத்துக்கு வந்த அமைச்சர் கண்ணீர் விட்டு கதறிய பெண். விஷயம் அறிந்து பிடித்த கீதா ஜீவன். உடனே பாய்ந்த போலீஸ் டீம். கிடுகிடுக்கும் கோவில்பட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது வீராவாஞ்சி நகர். இந்த பகுதியில் உள்ள 9வது தெருவைச் சேர்ந்தவர் ஆறுமுக பாண்டி. இவர் அதே பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். தான் செய்து வந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக அந்த பகுதியில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் பலரிடமும் பணம் கேட்டு வாங்கியுள்ளார். முதலீடு செய்த பணம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் என நினைத்த ஆறுமுக பாண்டியனுக்கு அவர் நினைத்தவாறு பலன் கிடைக்கவில்லை. இதனால் அவருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் முயற்சியை விடாத ஆறுமுக பாண்டி மறுபடியும் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறார். இப்படியே பலரிடமும் கந்துவட்டிக்கு பணம் வாங்கிய இவருக்கு ஒரு கட்டத்தில் கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து பணம் கேட்டு போன் வர துவங்கியுள்ளது. இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களிடம் சிறிதாக திருப்பி தர முயன்றுள்ளார். ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் கடன் முடிந்தபாடில்லை. மேலும் வாங்கிய அசல் தொகையை விட பல மடங்கு வட்டி கொடுத்த போதிலும் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்துள்ளனர். இதனால் செய்வதறியாது தவித்த ஆறுமுக பாண்டி இது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அப்போது இது குறித்து போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆறுமுக பாண்டியனுக்கு கால அவகாசம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து சில மாதங்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்துள்ளது. அதன் பின்னர் மறுபடியும் கந்துவட்டிக்காரர்கள் பணம் கேட்டு போன் செய்யவும் தொல்லை கொடுக்கவும் தொடங்கியுள்ளனர். இதனால் ஆறுமுக பாண்டியனுக்கும் கந்துவட்டிக்காரர்களுக்கும் வாக்குவாதம் நடந்துள்ளது. இதன் காரணமாக கடுமையான மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனால் யாரிடமும் சரியாக பேசாமல் அமைதியாக இருந்த ஆறுமுக பாண்டி கடந்த 25ஆம் தேதி கடன் தொல்லை காரணமாக தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அங்கு சென்ற அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகே உள்ள கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சையை மட்டும் செய்துவிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி பரிந்துரை செய்துள்ளனர். பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இதனால் ஆறுமுக பாண்டியனின் குடும்பத்தார் கதறி அழுதுள்ளனர். அதன் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் ஆறுமுக பாண்டியனின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சி ஒன்றிற்கு கலந்து கொள்வதற்காக அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் வருவதாக இருந்துள்ளது. உடனே அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக ஆறுமுக பாண்டியனின் மனைவி சித்ரா மற்றும் குடும்பத்தார் முயன்றுள்ளனர். ஆனால் அங்கிருந்த போலீசார் அமைச்சரை பார்க்க அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கிருந்த காவலர்களிடம் கதறி அழுது கேட்ட பிறகு அமைச்சரை பார்க்க அனுமதித்துள்ளனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் கீதா ஜீவனின் காலில் விழுந்து கந்துவட்டி கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். உடனே அவர்களுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். இதற்கிடையில் காவலர் ஒருவருடன் ஆறுமுக பாண்டி செல்போனில் பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலையில 5:45 பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளைய காலைக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும், குளிக்கணும். வீட்டுக்குள்ள வந்து 6 பேர் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பொம்பளையாளு பூரா பொம்பளையாளு வந்துக்கிட்டு ரொம்ப கேவலமா பேசுதாங்க செய்தாங்க. நான் அதுக்கு தான் அந்த செல்ல கையில எடுக்காம இந்த செல்லை நீங்க எடுக்க வேண்டாம்னே, நீ வேற செல்ல வச்சுக்கோங்க, அட்டென்ட் பண்ணா அதை மட்டும் வீட்டை மட்டும் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கன்னா அதை வீட்டுல போட்டேன் நானு.
நீங்க இந்த போனுக்கு அடிச்சோன்னு எதுக்கு உங்க போன எடுத்தேன்? நீங்க 15 போன் அடிச்சிருக்கீங்க, ரைட்? நான் வீட்டுல செல்ல வச்சிருக்கேன், நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாண்டி எனக்கு தெரியுமா, எனக்கு இந்த நம்பர் கையில வச்சு நீங்க 2 மணிக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போகலையா? நீங்க கந்துவெட்டி கொடுமையால் ரியல் எஸ்டேட் அதிபர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.